பாரம் சுமப்பவரே வருவீர் இயேசுவிடம் இளைப்பாற. மரித்தவனை பிழைக்க வைத்த தேவன். அல்லேலூயா. உங்கள் பிரச்சனைகளுக்காக கண் கலங்குகிற தேவன். அல்லேலூயா. இன்றைக்கு உங்களுக்கு விடுதலைகளை கொடுத்து ஆசீர்வதிக்க போகிறார். கால்களில் இருக்கிற ஆறாத புண்கள் இப்பொழுதே ஆறட்டும். மந்திர கட்டுகள், விஷ முள்ளின் தீமைகள் எல்லாவற்றையும் கர்த்தராக தேவன் எடுத்து போடுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இடுப்பு பகுதியில் இருந்து கால் வரைக்கும் இருக்கிற கால் வலிகளை, முழங்கால் வலிகளை கர்த்தராகிய தேவன் எடுத்து போடுகிறேன் என்கிறார். அப்படியே ஆக கடவது. ஹல்லேலூயா. உங்களுக்கு சுகமும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாகட்டும். அமருவோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரித்தவனை பிழைக்கச் செய்கிற தேவன் இன்று மரித்து போகிற சூழ்நிலையில் இருக்கிற யாவரையும் தொடுகிற தேவன் வந்திருக்கிறார். நம்பிக்கையோடு கரவோசை எழுப்புங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. யாராவது ஒருவர் எழும்பி அதையும் ஸ்லோவாக சொல்லக்கூடாது, சத்தமாக சொல்றியா? ஹல்லேலூயா. யாராவது ஒருவர் எழும்பி என்ன வியாதி இருக்கிறத சொல்லுங்கள். நீங்கள் வியாதியை சொன்னால் நான் பாவத்தை சொல்லுவேன். நெஞ்சு வலி இருக்குது, கால் வலி இருக்குது. நட்சத்திரம் ஒன்றும் வைக்கலையே. சரி, ஏன் இந்த முழங்கால் வலிகள் ஏன் வருகிறது? ஒரு வியாதின்னா ஏன் வருகிறது சொல்லுங்கள் சிஸ்டர். அதாவது ஆண்டவர் யாரையும் தண்டிக்கிற தேவன் அல்ல, ஆனால் தண்டியாமல் விட மாட்டார். பாவம் செய்தால் தண்டியாமல் விட மாட்டார். ஒரு வியாதிக்கு பின்னாடி நம்முடைய பாவங்கள் தான் இருக்கிறது என்பது தான் எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் திட்டமும் தெளிவுமாக வெளிப்படுத்தி இருக்கிறது. இன்று வாசித்த அதிகாரம். முழங்கால் வலி ஏன் வருகிறன்னு நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா அனுபவிக்கிறது நீங்கள், வலி அனுபவிக்கிறது நீங்கள். எப்படி வருது சொல்லுங்கள். எதனால் வருகிறது நீங்கள் ஒரு கருத்தை சொல்லுங்கள். வயசாவது சத்து குறையுது. சரி, எத்தனை வயசில் அந்த வியாதி வந்தது? இந்த வலி எத்தனை வயசில் வந்தது சொல்லுங்கள் சிஸ்டர். 10 வருஷம் முன்னாடி. 10 வருஷம் முன்னாடி உங்கள் வயசு என்ன? அப்போது ஒரு 50. எனக்கு 63. இப்போ நான் நிற்கிறேன்ல. சரியா? அல்லேலூயா. உட்காருங்க. சரி, உங்கள் வியாதிக்கு நீ விடுதலை. சரி சிஸ்டர், நீங்கள் சொல்லுங்கள். எழுப்பி நிற்கிற நீங்கள் தானே. என்ன பிரச்சனை? என்ன சிஸ்டர்? புரியலை. சுகர் இருக்குது, பிபி இருக்குது. பிபி ஃபுல்பாம் என்ன? நர்ஸ் யார் அங்கே உண்டாங்க? பிபி இல்லையா? பிபி இல்லையே, பிளட் ப்ரெஷர். எதனால் வருகிறது? டாக்டர் எப்படி சொன்னாங்க? ஏன் வருகிறேன்னு சொன்னாங்க? ஏதாவது சொல்லியிருப்பாங்களே. ஏதாவது சொல்லியிருந்தா சொல்லுங்கள். இந்த வியாதிக்கு என்ன விடுதலை என்று ஏதாவது சொன்னாங்களா? மாத்திரை தான் எழுதி கொடுத்தாங்க. எவ்வளோ காலமாக மாத்திரை எடுத்துகிட்ருக்கீங்க? எப்படி? 1 வருஷமாக எடுத்துகிட்ருக்கீங்க? 1 வருஷமாக. நீங்கள் விழுப்புரம் ராணியா? மகாராணி. வாழ்க வளமுடன். சொல்லுங்கள்.
10 நாள் எடுக்கிறீங்க. அப்போ உங்கள் விசுவாசம் தோல்வியை சந்தித்து விட்டது இல்லையா? ஒரு வருஷம் எடுக்காமல் இருந்தீங்க, இப்போது எடுத்து விட்டீங்க. அப்போ அந்த ஊழியத்து மேல் நம்பிக்கையை நீங்கள் இழந்து விட்டீர்கள். அப்படி தானே சார்? ஒரு வருஷமாக இங்கே வர்றீங்களா இல்லையா? செத்தாலும் சாகணும் சார், விசுவாசம் இழக்கக்கூடாது. நான் இது வரைக்கும் எடுக்கலை, இப்போ ஒரு வருஷமாக எடுக்கலை. ஒரு வருஷமாக உயிரோடு தானே இருந்தீங்க. ஒரு வருஷம் உயிரோடு தானே இருந்தீங்க. அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லையே உங்களுக்கு. இப்போ 10 நாளையாக எடுக்க ரீசன் என்ன? மூச்சு திணறல் வந்ததா? எப்படி? அப்போ கூப்பிட்டு ஜோம் பண்ண வேண்டியது தானே. உட்காந்து ஜோம் பண்ண முடியலை, படுத்துக்கிட்டு ஜோம் பண்ணலாம். அவர் கேட்குறதே வந்தான். எனிவே ஏதோ 10 நாள் நீங்கள் மருந்து எடுத்தீங்கன்னா உங்கள் விசுவாசம் தோல்வி அடைந்து விட்டது. உட்காருங்க. அல்லேலூயா. அடுத்து ஏதாவது பிரச்சனை இருக்கா? 64 வயசில் ஸ்ட்ரோக் வந்துதான். சாப்பிட்டதில்லை. அதுக்கப்புறம் சுகர் இருக்கிறவங்க எல்லாம் ஒன்று கையை தூக்கலாமே, பார்ப்போம் எவ்வளோ கவுண்டின்னு பார்ப்போம். சும்மையை கையை தூக்கணும், இப்படி குறுகிட்டு இருக்கக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. உட்காருங்க. ஸ்ட்ரோக் எதனால் வருது சார்? அதான் ஏன் எதனால் வருகிறது? நிறைய மாற்றுச்சு சாப்பிடுவீங்களோ? கொழுப்பு மூளைக்கு போகிற நரம்பில் நிறைய கொழுப்பு கட்டணும், நிறைய சாப்பிடுவீங்களோ? அப்படின்னு சாப்பிடல. அப்போ உட்காருங்க. இல்லையோ உச்சாரமாக கையை தட்டி பிரதர் சொல்லுங்கள். வாங்க, நீங்கள் முன்னாடி வாங்க பிரதர். எனக்கு கேட்க முடியாது, சொல்லுங்கள். இந்த இடத்துல புரியலை, மூச்சு விட முடியலை, அப்படி ஒரு பெருமூச்சு, வெட்டு வரையல் காய்ச்சல். வெட்டு வரையல் காய்ச்சல். சரியான சாத்தான் தான், ஒரு மூதாட்டி. துரத்திக்கலாம் பிரதர். உங்களுக்கு தான் ப்ரேயரில் சொன்னார். சரியா? ஏன் தொப்பி போட்டிருக்கீங்க? குளிரா? ஏசி தான் பிரதர், கலத்தி வைங்க, கொஞ்சம் கூட குளிர் விட்டு பார்ப்போம், பேய் எவ்வளோ ஆடுன்னு பார்ப்போம். உட்காருங்க, சரியாயிரும் பிரதர். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவே என் தெய்வமே, மேல் மனமிரங்கும். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன். நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன். உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். என்னை மன்னியும் தெய்வமே, என்னை மன்னியும் தெய்வமே. இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். உம்மை மறுதலித்தேன், பின் வாங்கி போனேன். உம்மை மறுதலித்தேன், பின் வாங்கி போனேன். உம் வல்லமை இழந்தேனையா. என்னை மன்னியும் தெய்வமே, என்னை மன்னியும் தெய்வமே.
இயேசுவே என் தெய்வமே என் மேல் மனமிரங்கும் இயேசுவே என் தெய்வமே என் மேல் மனமிரங்கும் முள்முடி தாங்கி ஐயா காயப்பட்டீர் முள்முடி தாங்கி ஐயா காயப்பட்டீர் நீர் எனக்காக பலியானீர் ஓம் இரத்தத்தால் கழுவிவிடும் ஓம் இரத்தத்தால் கழுவிவிடும் இயேசுவே என் தெய்வமே இயேசுவே என் தெய்வமே என் மேல் மனமிரங்கும் துன்ப வேளையிலே மனம் துவண்டு போனேன் துன்ப வேளையிலே மனம் துவண்டு போனேன் உம்மை நினையாது தூர போனேன் உம்மை நினையாது தூர போனேன் உன்னை மன்னியும் தெய்வமே ஒரு விசை மன்னியுமே இயேசுவே என் தெய்வமே என் மேல் மனமிரங்கும் இயேசுவே என் தெய்வமே என் மேல் மனமிரங்கும் ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா பிரதர் நீங்க வாங்க குளிர் குளிர் கொஞ்சம் குளிரில் உட்காருங்க பிரதர் ஏசி ஸ்ட்ரைட் அடிக்கட்டும் ஒரு சாட்சி சொல்லி முடிமறிங்க இருங்க அல்லேலூயா என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு அதிசயம் இப்போ மருத்துவமனையில் சிலரை கூட்டிகிட்டு போவாங்க காய்ச்சலுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடுவாங்க டப்புன்னு அவுட் ஆயிரும் ஏன் எதனால் பிசாசுக்கு ஊசியெல்லாம் செல்லாது இது அடிக்கடி ஆண்டவர் எனக்கு சொல்லுவார் ஆனால் ப்ராக்டிக்கலி நான் அதை ஒரு முறை அனுபவித்தேன் நள்ளிரவு 12 மணி திடீரென்று இவர் சொன்ன மாதிரி வெட்டு விரையல் ஜுரம் மூன்றும் ஒருமித்து வந்து விட்டது மூன்றும் ஒருமித்து வந்த வேளையில் குளிர் தாங்க முடியாமல் நிறைய ஃபாரின் பெட்ஷீட்டெல்லாம் தூக்கி போட்டான் ஃபாரின் பெட்ஷீட்டெல்லாம் தூக்கி உடம்பில் போட்டாச்சு ஆனாலும் குளிர் நிற்கிற பாடில்லை மாத்திரை போட்டாச்சு ஜுரம் நிற்கிற பாடில்லை அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் ஒரே வலி சூடும் என் பொண்டாட்டி சொன்னேன் நீ மேலே ஏறிப்படுன்னு அவள் படுத்தா இருக்க கட்டி பிடிச்சிட்டு படு ஆனாலும் குளிர் நிற்கவில்லை அப்படியானால் இது ஒரு பிசாசனுடைய வேலை என்று கருதி ஆண்டவர்கிட்ட கேட்டேன் என்ன ஆண்டவரே நான் அடிக்கடி கேட்குற ஒரே வார்த்தை என்ன ஆண்டவரேன்னு கேட்பேன் அதுக்கு மேலே கேட்க மாட்டேன் சுகந்தாங்கன்னு இன்னொரையும் கேட்டே கிடையாது அவராக தரணும் இது ஏன் வழி என்ன ஆண்டவரேன்னு கேட்கும்போது அண்ணாந்து பார் என்று சொன்னார் அண்ணாந்து பார்க்கும்போது ஆகாயத்தில் ஒரு ஸ்திரீ பாம்பு மாதிரி நின்றுட்டுருக்கு விமானம் நின்றது போல் அந்த ஆவியினுடைய ஒரு கிரியை உள்ளே இறங்கி தான் இந்த ஜுரத்தை கொடுக்கிறது பிசாசுக்கு தெரியும் குறிப்பிட்ட அளவிற்கு அதிகமாய் வெப்பத்தை குளிரை கொடுத்தால் இந்த இருதயம் டப்புன்னு நின்று போகும் அது சாத்தானுடைய தந்திரம் இருதயத்தில் அதிகமாய் ஹீட் வந்தால் இருதயம் பழுதடைந்து போகும் நின்று போகும் உயிரை எடுப்பதற்கு வருகிற ஒரு பிசாசனுடைய ஒரு ராஜ தந்திரம் ஹல்லேலூயா கையை தட்டுங்களேன் ஹல்லேலூயா
சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ பொல்லாத ஆவியே இயேசுவின் நாமத்தில் பிடித்து கட்டுறேன். பொல்லாத சர்ப்பமே உன்னை எரிக்கிறேன். பொல்லாத விக்கிரகமே உன்னை எரித்து போடுகிறேன். கையை தட்டலாம், சொஸ்தமாகிறாய். ஒன்றும் இல்லை, கொஞ்சம் குடிச்சிட்டு உட்காருங்க. அல்லேலூயா. ஒற்றுமையா உம் வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறோம். ஒற்றுமையா உம் வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறோம். மாம்சமான யாவர் மேலும் மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே. ஒற்றுமையா வல்லமையே ஒற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறோம். உற்சாகமா கையை தட்டி உற்சாகமா கையை தட்டி. இந்த தெய்வம் நம்ம தெய்வம் நல்ல தெய்வம்.